ஸோ இன்னும் எதுவும் டியூட்டி வரல. ஃபோன் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே, நம்ம கமெண்டில் வர சில கொஸ்டினுக்குலாம் நம்ம ஆன்சர் பண்ணுவோமா? ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்ட அவங்க ஆல்ரெடி ஒரு தடவை கேட்டாங்க, பிரதர் இந்த மாதிரி ஓட்டலாமா, நம்ம லேடிஸ்லாம் சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் நிறைய லேடிஸ் பார்க்குறேங்க, அந்த வீடில் பார்க்குறேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பிங்க் ஆட்டோ அப்படின்னு நிறைய பேர் பிங்க் ஆட்டோ ஓட்டலாமா சேஃப்டி அப்படின்னு. ஆக்சுவலாக நார்மல் ஆட்டோ மேக்ஸிமா அதெல்லாம் ஓட்டுறாங்க. நான் அன்றைக்கி ஒரு லேடி பார்த்தேன். நான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க நீங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்க முடியும். அவங்க எப்படி அன்றைக்கி வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போகிறாங்க, டியூட்டி முடிச்சுட்டு போகிறாங்களா, அதனால காலையில் வரும்போதே வந்து சாரீலாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. நல்லா அவங்க பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக அந்த ஏர்போர்ட்டு அதுக்கு பார்த்த சவாரிக்கிட்ட இருந்தாங்க. ப்ரௌன் ஷர்ட் வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க, மேலே போட்டுக்கிறாங்க. வெளில போகிறேன், முடிச்சுட்டு இப்படியே போயிடுவேன் 4 o'clock அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷமாக ஓட்டுறாங்கங்க, சாரீ கட்டிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக ஓட்டுறாங்க. அதனால் பிங்க் ஆட்டோ ஓட்டணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எத்தனை பிங்க் ஆட்டோ நீ நினைக்கிறீங்க? லேடிஸ் மட்டும் தான் ஓட்டுறாங்களா? பிங்க் ஆட்டோ நிறைய எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸ்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. எல்லா ஆட்டோமும் ஓட்டலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிங்க் ஆட்டோ வந்து ஏதோ மானியம் இருக்குன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்ல. அதனால அந்த மாதிரி எதனா கிடைக்கும், நல்ல இது வருது அப்படின்னா அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஓட்டுங்க, பயப்படாதீங்க. எதுக்குங்க பயப்படணும்? லேடிஸ்க்கு தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வேற எங்கன்னா வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மற்ற இடத்துல வேலைக்கு போறீங்க, ஒர்க் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குழந்தை இருக்காங்க வீட்டில், ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, நீங்களும் ஆசைப்பட்டுறீங்க எதனா பண்ணணும் அப்படின்னு. வேறு எதனா வேலைக்கு போனோம்னா அந்த டைம் கீப் அப் பண்ண முடியாது. குழந்தைய கிளப்பி ஸ்கூலில் அனுப்பணும். எல்லா வேலையும் பெரும்பாலும் 9 to 6 அந்த மாதிரி இருக்கும். அதனால் கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த டைமிங் வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நீங்கள் நினச்சா போகலாம், உங்களுக்கு வேணா போகலாம், வேணான்னா விட்டுடலாம், உங்கள் இஷ்டம் தான். அந்த டைமிங் நீங்கள் பார்த்துக்கலாம். குழந்தைய வந்து கிளப்பி ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாம். திருப்பி வீட்டுக்கு எப்போ எமர்ஜென்சி எதனா வரணும் அப்படின்னா உடனே வந்துடலாம். மற்ற வேலையில் அந்த மாதிரி வர முடியாது, பர்மிஷன் கேட்கணும். இது வந்து உங்களுக்கும் ஒரு சொந்த தொழில ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஸ்கூட்டிலாம் ஓட்டுவீங்க, நல்லா ஓட்டுவீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆட்டோ ட்ரைன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் தெரிஞ்சிடும். ஸ்கூட்டி ஓட்டுறீங்கன்னா அந்த இது தெரிஞ்சிடும், திருப்புற அந்த இது தெரிஞ்சிடும். கொஞ்சம் அது சில விஷயம் கற்றுக்கணும். பைக் மாதிரி இது பூந்து பூந்து போயிட முடியாது, இது கார் மாதிரி கொஞ்சம் அகலம். ஸோ இந்த ஆட்டோ வந்து இந்த சந்து உள்ள போயிடுமா, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். நான் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நான் சில இதெல்லாம் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 3 கிளாஸ் மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், அது ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ இந்த சந்துவில் போயிடுமா அப்படின்னு பார்க்கணும். ஆட்டோ நம்மளுக்கு 2 வண்டி இருக்குது, நடுவில் பூந்துருமா, ஆட்டோ சைஸை வச்சு அதை கெஸ் பண்ணி நம்ம போகணும். ஒரு சின்ன சந்து இருக்கும், எதிரில் ஒரு லாரி வரும், இல்லை ஒரு கார் வரும். அந்த சந்தில் அந்த கார் மட்டும் தான் போக முடியும், அந்த லாரி மட்டும் போக முடியும்னா நம்ம முன்னாடியே லாங்லேருந்து பார்த்து அதை கெஸ் பண்ணிடணும். கெஸ் பண்ணி பார்த்து உடனே எங்கே லெஃப்ட்டு கொஞ்சம் இடம் இருக்கும் நம்ம அப்படி பார்த்து ஓரம் நிற்கணும். அந்த கெஸ்ஸிங்லாம் பண்ணணும், அதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்சுதுன்னா உடனே டப்புனு போய் இதை ஓட்டிட முடியாது. அந்த சில இதெல்லாம் கற்றுக்கணும். நான் அது முடிஞ்ச வரைக்கும் கற்று தரேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லேடிஸ் தைரியமாக பண்ணுங்கள், ரொம்ப ப்ராஃபிட்டபிள், ஈஸியானது. டைமிங் உங்கள் இஷ்டம். மற்ற இடத்துல டைமிங் ப்ரெஷர் இருக்கும், இங்கே அப்படி கிடையாது, நம்ம இஷ்டம் தான் டைமிங். ஸோ அதனால் தைரியமாக பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பைக் டாக்ஸி வந்து ரொம்ப அதிகமாக டேக்ஸு, நம்ம சம்பாதிக்கிறது ஏன் டேக்ஸு அப்படின்னு, அது அவங்க ப்ராஃபிட்டில் பிடிச்சிக்க வேண்டியதானே அப்படின்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா, ஆட்டோவில் வந்து நார்மல் பீக் ஹவரில் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஒரு கிலோமீட்டருக்கு. நார்மலாக நீங்கள் மதியம் அந்த பீக் ஹவர் முடிஞ்சோன்னா ஒரு 11 மணிக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா 12 ரூபா அந்த மாதிரி தான் போடுவாங்க அந்த ஒரு கிலோமீட்டருக்கு. ஒரு 7 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா 100 ரூபா அந்த மாதிரி தான் வரும். 100 ரூபாய்க்குள்ளலாம் வரும், 85 ரூபா அந்த மாதிரிலாம் வரும். யூபர்லாம் ரேபிடோலாம் பார்த்துருக்கோம். ரேபிடோலையாவது பரவாயில்ல, மினிமம் 65 ரூபா. யூபரில் 50 ரூபாய்க்குலாம் இருக்குது. அட்ராக்டிவாக இருக்கும் பார்த்தோன்னே கஸ்டமருக்கு. அதனால தான் யூபரில் நிறைய சவாரி விழும். ஓ, 50 ரூபாய்க்குலாம் ஆட்டோ இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த டேக்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏன் நம்ம காசில் அவங்க பிடிக்கிறாங்க, அது தனித்தனியாக பண்ண முடியாது. இப்போ எப்படி அது, இப்போ நம்மளுக்கு வந்து அவன் பேமெண்ட் வந்து அதை சேர்த்து தான் அந்த 10 ரூபா நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டர்லாம் போடுறான்ல, அதை வச்சு தான். இப்போ அவன் வந்து கம்மியாக போடணும் அப்படின்னா அதை பிரித்து எப்படி போடுறது? யூபருக்கு ஒரு ஸ்கேனர் கோடு, அதில் யூபரில் வந்து இதை வந்து நீங்கள் யூபருக்கு பே பண்ணிடுங்க டேக்ஸை, டிரைவருக்கு கேப்டனுக்கு இவ்வளோ பே பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒன்று பண்ணணும். இல்லை அடுத்த ஆப்ஷன் வந்து கேப்டனுக்கே மொத்த பணம் வந்து நீ எனக்கு டேக்ஸ் அமௌண்ட்டு அப்புறமா எனக்கு கட்டு அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ரெண்டுமே வந்து அது சாத்தியம் கிடையாது, அது யூஸ்வலாக பண்ண முடியாது. எப்படி பண்ணுறதுல
அதனால தான் அந்த மொத்த அமௌண்ட் வந்துட்டு அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த வேலெட்ல சேர்ந்துட்டு வரோம், அதை பே பண்ற மாதிரி. ஏன்னா வேலெட்னா நீங்க கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். கட்டலனா அடுத்த நாள் வண்டி ஓட்ட முடியாதுல்ல. அது ஈஸியா இருக்கும். அது பிரிச்சு பிரிச்சு பண்ணது கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்களே நினைச்சு பாருங்களேன். நான் கூட அந்த நேரத்தில் பைக் டாக்ஸி ஓட்டும் போது கூட நினைச்சேன். இப்போ ஒரு ஆட்டோக்காரங்க அப்போ வந்து அவங்க சண்டை போட்டாங்க. நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர், நாங்களாம் எஃப்சிலாம் பண்றோம், இவன் எதுவுமே இல்லாம பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க, இவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு. அப்போ அதை நினைச்சிருந்தா ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்பவே அதை விட்டுருக்காங்க, பரவாயில்ல இப்போ பண்ண விட்டுருக்காங்க அப்படின்னா எதனால சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் டேக்ஸ் கட்டுறாங்க, நீங்க வந்து மொத்தமா கவர்மெண்ட்டுக்கு வந்து வண்டி எடுக்கும்போது பர்மிட் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றத நாங்க வந்து இந்த யூபர் மூலியமா, சாரி ராபிடோ, யூபர், ஓலா, அந்த பைக் டாக்ஸி கம்பெனி மூலியமா அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு பே பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்களும் டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னனால தான் அதை அனுமதிச்சிருப்பாங்க. பெங்களூர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராபிடோ அதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. அது ஏதோ அவங்க புதுசாக சட்டம்லாம் கொண்டு வர போறாங்கலாம் பைக் டாக்ஸிக்கு. பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி இங்கேயும் ஃபியூச்சர்ல வரலாம், எதனா பண்ணலாம் அதுக்குன்னு. பைக்கு கூட ஒரு டீ போர்டு, எல்லோ போர்டு அந்த மாதிரி கூட விடலாம். நீங்க சொல்றீங்க டாக்ஸ் அப்படின்னு கூட அந்த மாதிரி பண்ணா சாத்தியமாகுமா? பைக்குக்கும் இந்த மாதிரி ஓட்டுறவங்களாம் பைக் டாக்ஸி எடுத்துக்காங்க, சம்பாதிக்கிறோம் அதுல, உங்களுக்கு டேக்ஸ்லாம் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க, கம்பெனியாக டேக்ஸ் பிடிக்குது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா சரி, நீங்கள் கவர்மெண்ட் மூலியமாகவே வாங்க, டீ போர்டு பைக்கு விட்டுறலாம். எல்லா பைக் டாக்ஸி அப்புறம் பைக் வச்சு சம்பாதிக்கிறோம், டூ வீலர் வச்சு அவங்களும் டீ போர்டு மாதிரி அது பண்ணால் அது நல்லா இருக்குமா? எப்படி தெரியல, பார்ப்போம். அதனால அது வந்து ஒரு பிஸ்னஸை பொறுத்து அந்த டேக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் பிஸ்னஸ்லேயே வந்து அதிகமாக டேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு டேக்ஸ் வந்து அதிகமாக கட்டுறவங்க வந்து சினிமா ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு டேக்ஸே டிஃப்ரெண்ட். அது கமர்ஷியலில் வரும். அவங்களோட அந்த ஊதியம் அதெல்லாம் வந்து அதுக்கு டேக்ஸ் வந்து அவங்க அதிகமாக கட்டுவாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தா பைக் டாக்ஸின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது கண்டிப்பாக கவர்மெண்ட்டில். எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் ஒவ்வொன்றா கற்றுக்கினேன் இதில் வந்ததுக்கப்புறம். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் லீகலாக தான் இருக்கும். அது கஷ்டமாக தெரியும் நம்மளுக்கு அது பிடிக்குது. பட் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அவங்க சொல்கிற மாதிரி அந்த ஆட்டோவுக்கு அவங்க பே பண்ணுற டேக்ஸ், பர்மிட்டு, அதெல்லாம் இருந்து அவங்க ஏர்ன் பண்ணுறத சும்மா ஒருத்தர் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக அதை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அது இப்போ அவங்க கவர்மெண்ட்டை ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை சொல்லணும்ல, அவங்ககிட்டயும் நான் டேக்ஸ் வாங்குறோம் அப்படின்னு. அதுக்காக தான் அந்த அமௌண்ட்டாக இருக்கும். என்னோட புரிதல் படி அப்படி தான் இருக்கு நினைக்கிறேன் நான், எப்படின்னு தெரியல. ஸோ டேக்ஸு எல்லாத்துக்கும் டேக்ஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏர்ன் பண்ணணுமா? வேற எதுவும் பண்ண முடியாதா? ஒருவேளை திடீர்னு ஆன்லைன் இப்போ சரியா டியூட்டி வரல, நான் என்ன பண்றது? அந்த மாதிரி பயமே தேவையில்லை. நான் என்ன ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஓட்டி ஒரு 50 நாள், ஒரு 2 மாசம் கிட்ட ஆக போகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் பேஸ் அவ்வளோ இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக கூப்பிட்டு போகிறேன். ஒருத்தவங்க வந்து ஒரு 3 தடவை அவங்களே நான் கூப்பிட்டு போயிருக்கேன். ஒரு லேடி, அவங்க வந்து இதில் சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க, சோழிங்கநல்லூரில். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, ப்ரோ இந்த மாதிரி, ஏன்னா அவங்க வந்து டெய்லி ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அட்ரஸ் எங்கன்னா மாறி போகுது, டைமிங் லேட் ஆகுது. நான் வந்து இன்னொரு 3 ஃப்ரெண்ட், அவங்க வந்து பிஜியில் தான் இருக்காங்க, இன்னொரு 3 ஃப்ரெண்ட் இருக்கும், எல்லாம் சேர்ந்து வந்துடுறோம், ஒரு 4 பேர். இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆகுதுன்னா ஒரு 50 ருபீஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாமே, 250 வச்சுக்கோங்க. 4 பேர் வராங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அவங்க வீக்லி பேசிக்கலாமா? அவங்க 5 நாள் வேலை தான் அவங்களுக்கு சாஃப்ட்வேர்ன்றதுனால ஒரு 5000 பேசிக்கலாமா? அந்த மாதிரி கேட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி சில ஃபிக்ஸடு சவாரியும் நம்மளுக்கு நிறைய வரும். அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இது நம்ம ரிட்டையர்ட் ஆனவர், அவர் வந்து ஒரு ஒர்க்காக ஸ்கூலுக்கு போகிறாரு, ரெகுலராக போகிறாரு. இங்கேருந்து கிண்டி போகிறாரு மேடவாக்கத்துலேருந்து. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரால 320 330 வரைக்கும் பே பண்ணி போகிறாரு. ப்ளஸ் டிப்ஸ்லாம் கொடுப்பாராம்.
ஒரு 2 தடவை நான் அவரை கூப்பிட்டு போனேன். அவர் அதே மாதிரி ரெகுலராக கேட்குறாரு, தம்பி நீ எனக்கு ரெகுலராக வர முடியுமா? இல்லை நான் வந்து காலையில் சீக்கிரம் போயிடுவேன். அவர் வந்து கரெக்டாக 7:15 தான் டியூட்டி போடுறாரு. நான் வந்து திடீர்னு 6:30க்குலாம் போயிடுவேன், சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல பாட்டி போகிறது போகிறேன், என்னை பிக்கப் பண்ணி போய் ட்ராப் பண்ணி அதுலேருந்து டியூட்டி ஸ்டார்ட் பண்ணேன். கிண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 3 எண்டு வரவில்ல. அதே மாதிரி அதுக்கு எனக்கு வந்து பில்லு கொடுக்கணும். நான் வந்து ஸ்கூலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து உங்களுக்கு பேர் போட்டு ஒரு பில்லுன்னா அது ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு 500 செலவாக அடிச்சிடலாம். ரெகுலராக என்னை கூப்பிட்டு போயேன்ப்பா, என்னை கூப்பிட்டு போய் விட்டுட்டு நீ ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கப்பா. அதே மாதிரி வேறு யாருன்னா அந்த ரூட் வராங்கனாலும் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றிக்கோ, நான் வரேன் ரெகுலராக அவங்க கூட, எனக்கு கரெக்டாக இருக்குது, நீ வர பக்கத்துலேருந்து வர உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் அப்படின்லாம் கிடையாது, இது மூலயமா நிறைய பண்ணலாம், நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஓகேவா? அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக எடுங்க, தைரியமாக பண்ணுங்கள், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அது மூலயமா பண்ணிகிட்டே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் புது ஆட்டோ எடுக்கிறவங்க பாருங்கள், மேக்ஸிமம் எடுக்க முடியும்னா மேக்ஸிமம் எடுத்துருங்க. இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோன்றப்போ ஸ்கூல் ட்ரிப் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகே, எனக்கு நான் மேக்ஸிமம் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, அதுக்காக தான் நான் எடுக்கல தைரியமாக. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமாவும் ஒரு ஆப்ஷனில் வச்சு பாருங்க. பெரிய வண்டி டிவிஎஸ்ல எடுத்தாலும் சரி, அது பெரிய வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன்ல, ஆப் சிட்டி அதுலேயும் இருக்குது, பஜாஜ்லேயும் மேக்ஸிமா இருக்குது, அதை கன்சிடர் பண்ணி இப்போது இதை வந்து நிறைய பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதில் நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்கள். இப்போ வந்து என்னை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னாலும் தெரியலைங்க, எனக்கு வந்து நான் ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ சப்போர்ட்டுக்கு வந்து அப்பா அம்மா, என் சிஸ்டர் இருக்கா, என் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுறத வேணான்னு சொல்லாத மச்சா இருக்காங்க. ஸோ எனக்கு பெருசாக வந்து ப்ரெஷரு, நான் இது பண்ணி தான் அப்படின்ற மாதிரி எனக்கு பெருசாக ஒன்றும் இது இல்லைங்க. பட் எல்லாருக்கும் அப்படி இல்லை. இதில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. வந்துட்டு நான் தான் சொன்னல, நிறைய பேர் அப்படி ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஜாலி. அதான் சொல்கிறேன், நானே செய்கிறேன் அப்படின்னா நீங்களாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷர்லாம் இருக்கும்போது இன்னும் நல்லா எஃபெக்ட் போடலாம். ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இஎம்ஐ கட்டாமல் நான் ஒரு இடம் பார்த்தேன்னா, நம்ம ஃபினான்ஷியல் அவரே வந்து நிறைய பேர் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு இதோட ஒரு நம்பிக்கையோட ஒரு வீடியோ பார்த்தோம், இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோ போடுறோம், அதை பார்த்துட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுறாரு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலம்புற வீடியோ நான் பார்க்குறேன், இது முடியல வேணாம். கார் டிரைவர்ஸ் நிறைய பேர், கேப் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இது வந்துடாதீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கார் தான் எடுக்கலான்னு இருக்கேன், பார்த்துட்டேன் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டுலாம் சொன்னதுனால கொஞ்சம் வேணாம் அப்படின்னு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், நீ வேலையெல்லாம் வந்து ப்ரெஷருக்காக தான் விட்டு வரனா, திருப்பி ஒரு ப்ரெஷரில் போய் மாட்டாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதுக்கு வந்தோம். அந்த மாதிரி புலம்புற வீடியோலாம் பார்க்குறேன் அந்த மாதிரி. ஆனால் இதில் நான் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவாக, அதில் பாசிட்டிவான பசங்க நிறைய பார்க்குறேன். இது மூலிமா சம்பாரிச்சேன், ஹெல்ப் பண்ணுறேன், ஃபேமிலியை காப்பாற்றுறேன், வீடு இப்போ கட்டிகிட்டு இருக்கேன், சேர்த்து இன்னும் நிறைய பேர் நான் சீட்டு போட்டு அதை சேர்க்குறேன் இதை சேர்க்குறேன் அப்படி சொல்கிறவங்கள நான் நிறைய பேர் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வரீங்கன்னா நான் சொல்கிறது தான், அதுக்குன்னு பயப்படாதீங்க, ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணுங்கள் எது பண்ணாலும். ஓகே, நான் சொல்கிறது தான் அதே மாதிரி எனக்கு கமிட்மெண்ட் பெருசாக என் ஃபேமிலி ப்ரெஷர் இல்லைனாலும் நான் வந்து என் பொண்ணுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன். ப்ரெஷர் நான் ஜாலியாக இந்த ப்ரெஷரை நான் ஜாலியாக இது பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம சொந்த தொழில், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறோம். டெய்லி இன்கம் நம்மளுக்கு நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு உடனே அடிக்கடிக்கு இன்கம் வருது, அதனால் ஜாலியாக செய்கிறேன். ஸோ நிறைய பேர் எடுக்க போகிறீங்க, எனக்கு தெரியுது, உங்கள் ஆர்வம் புரியுது. எடுக்கிறது பெருசு இல்லை, நல்ல எஃபெக்ட் போடுங்க. எஃபெக்ட் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கடன்னு எனக்கு அந்த ஃபினான்ஸ் ஆட்டோ கொடுத்தாரு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை, நான் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணேன், இதை வேணாம்னு சொல்லிட்டு நான் வரேன். ஏன்னா அவர் பார்த்தாரு அப்பா அம்மாலாம் வராமல் இவனே வந்து எல்லாம் பண்ணுறான், ஸோ இவனோட முடிவு தான் இது, ஃபேமிலியில் இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போது அவர் சொன்னது, நீ கவலைப்படாத, உன்னோட இது எல்லாத்தையும் இதில் காட்டு. இதில் மேலே வந்தவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், இதை வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டெய்லி வருமானத்தை பார்த்து திடீர்னு ட்ரிங்க்ஸ்க்கு அடிமையாகி போனவங்க அவங்களையும் பார்த்துருக்கேன், என்கிட்ட வந்து விட்டுட்டு போனதெல்லாம் பார்த்துருக்கேன். நீ வந்து இதில் மேலே வா, நான் பாசிட்டிவாக பார்த்த பீப்புள் மாதிரி நீ மேலே வா அப்படின்னாரு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம், திருப்பி கீழே போக மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கீழே இருந்து தானே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அதனால் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு யாரையும் பயம் கொடுத்துறேன். பாசிட்டிவாக எடுத்து நல்லா பண்ணுங்கள், பெரிய லெவலில் வரலாம். பட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணுங்கள், ஒரு முடிவோடு பண்ணவாங்க. ஓகே, வெளியூர்லேருந்துலாம் வரேன்னு சொல்கிறீங்க, பார்த்துக்கங்க, அந்த இது உங்களுக்கு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும்.
வந்தோம் பண்ணோம் சாதிச்சோன்னு இருக்கும். வந்தோம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ எப்போ மாதிரி வழக்கம் போல் சிஎன்ஜி போடுறதுக்காக நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். சிட்லப்பாக்கம் அங்கே தான் நான் இப்போ சிஎன்ஜி போடுவேன். அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இப்போ வெயிட் பண்ணேன். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி டியூட்டி முடிச்சுட்டேன். சிஎன்ஜி போடுறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பங்க்கில். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ விஷ் பண்ணிட்டு போனாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போனாங்க. வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பிஸியாக இருக்குது, பின்னாடி ஆட்டோலாம் நின்றுட்டே இருக்குது, மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அதெல்லாம் எடுக்க முடியல. அவங்க இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து நான் தான் அதுன்னு சொல்லுங்கள். ஓகே, இன்னைக்கு டே முடிஞ்சது. ஆக்சுவலாக இந்த ஃபகத் ஃபாசில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லா ஃபேமஸ் ஆக்டரு. இந்த ஃபாசில் ப்ரொடியூசரோட பையன். அவரை வந்து உங்கள் சினிமா நீங்கள் கரியர் முடிஞ்சோன்னே உங்கள் ட்ரீம்னா உங்களுக்கு என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் ஒரு யூபர் டிரைவராக ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக பார்சிலோனான்னு ஒரு ஏரியா, நம்ம நிறைய பாட்டிலலாம் கூட கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஊர், அந்த தெரு, அதெல்லாம் ரொம்ப பழமையான ஒரு ஊர். ஸோ அங்கே போயிட்டு ஒரு யூபர் டிரைவராக ஒருவரை வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு அழகான வேலையை செய்யணும். இதுதான் என்னுடைய கனவு. அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு பிஎம்டபிள்யூ எடுத்துகிட்டு அந்த ஊரில் போய் நான் சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஒருவரை ஒரு இடத்துலேருந்து அழைத்து செல்லும் ஒரு அழகான வேலையை நான் செய்யணும்னு எனக்கு ஆசை. ஸோ அது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இது வந்து இந்த ஜாப் வந்து எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நிறைய பேர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பேசஞ்சர் வராங்க, அவங்க நிறையா அவங்களோட சொந்த வாழ்க்கையை கூட ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசுகிறாங்க. நான் ஒரு கார் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு கார் எடுத்திருந்தேன்னா இதெல்லாம் நடக்குமா என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்குது. டெய்லி ஒரு புது அனுபவம், நிறைய பீப்புள்ஸ். ஸோ சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு இது என் லைஃப்பை இப்படி மாற்றணும்னு நினச்சி பார்க்கல. இப்போ நீங்களாம் இருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த டிப்ரெஷன், அந்த டென்ஷன், நிறைய ஏமாற்றம், துரோகம் எல்லாத்தையும் பார்த்து ஓகே லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கும் பட்சத்தில் ஒரு புதுசாக ஒரு புலியார் சொல்லி போட்டு என் ஐயப்பா என் வாழ்க்கையை வேறு லெவலில் தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபருங்க, நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வேறு மாதிரி இருக்குது. காலையில் பார்த்தா ஒருத்தர் ரேப்பிடோ ஓட்டு போகிறாரு, ஒருத்தர் ஒரு கம்பெனியில் போய் ஒருத்தரை நான் இறக்கி விட்றேன், அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார், என்ன முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா விஷ் பண்ணுறாரு, மணி ப்ரோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து நம்மளை தெரியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த விளாக்லாம் பண்ணும்போது கூட இவ்வளோ சந்தோஷம் இல்லைங்க. இந்த ப்ரொஃபஷனில் ஒன்றா பண்ணும்போது, அதை கற்றுக்கும் போது, அதை கற்றுக்கிட்டதை நிறைய பேருக்கு சொல்லும் போது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக நம்மளை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு லெவலுங்க. நீங்களாம் ஒரு ஃபேமிலியாக உடம்பை பார்த்துக்கங்க, இது பண்ணுங்கள் அப்படின்லாம் நீங்கள் கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மணி விளாக் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இது ஒரு கம்யூனிட்டியாக க்ரியேட் ஆகி நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ இதில் வர எல்லா பெனிஃபிட்டும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்லாம் இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் வீக்லி அதை பார்த்துட்ருக்கேன், அனலிஸ்டிக் நம்மளுக்கு வரும். ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணி நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஸோ டெய்லி ஒரு 10 சப்ஸ்கிரைபராக அது ஆட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஆட்டோ எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இதை வந்து விரும்பி செய்கிறேன், எனக்கு ட்ரைவ் பண்ண ரொம்ப பிடிக்குது. அந்த ஃபகத் ஃபாசில் சொன்ன மாதிரி தான் இதை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப மன நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பை.